வெல்கம் பேக் டு ராஜேஷ் வீலாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்தோட மேட்ச் நம்பர் 36ஓட ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெறுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஹடல்ட்டா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான். குரூப் ஏல இருக்க நமீபியா, USA, பாகிஸ்தான் இந்த 3 டீமே நம்ம தும்சம் பண்ணி ஆல்ரெடி நம்ம சூப்பர் 8ல தகுதி பெற்றாலுமே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கோரை வெளியே போகணும்னா நெதர்லாண்டை நம்ம 220+ ரன்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாம அவங்கள தோக்கடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம டீம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இப்போ இது வரைக்கும் நடந்த மேட்ச் பத்தி பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 மேட்ச் விளையாண்டுருக்கோம். அதுல 3 ODI, ஒரு T20 நெதர்லாந்து எதிர்த்தா இந்தியா விளையாண்டுருக்காங்க. அந்த 4 மேட்ச்ல 3 ODI 2026ஆம் ஆண்டு நெதர்லாந்து கூட விளையாண்டுருக்காங்க. ஒரு ODI ரீசெண்டா விளையாண்டுருக்காங்க. இந்த 4 மேட்ச்லயுமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஆல் இன் ஒன் ரெக்கார்டோடு நம்ம இந்தியா போறதுனால நெதர்லாந்து நமக்கு அவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனமா இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்துல மிடில் ஆர்டர் நல்லா ஆடுவாங்க. பவுலிங்கும் சரி அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பாஸ் பேஸ்டான இந்தியா விக்கெட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நடந்த மேட்ச் டிஸ்ட்ரக்ஷன் ஓவர்ஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், நமீபியா, அப்புறம் UAE இந்த 3 மேட்சுமே வின் பண்ணாலுமே நம்மளோட மிஷன் பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த சூப்பர் 8 நம்ம டாப்ல போகணுங்கிறது தான். அதுக்காக இந்த மேட்சை சாதாரண எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி பாகிஸ்தான் எகேன்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் மேட்சை எதிர்கொண்டாங்களோ, ஈஸியா எதிர்கொண்டாங்களோ, எப்படி ஒரு அன்பீட்டபிள் டீமா நம்ம இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மேட்சை எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. பேட்டிங் ஃபயர் ஆகல. ஸோ அந்த ஃபயர் ஆகிறதுக்காக நம்ம இந்தியா டாப் ஆர்டர்ல நல்லா விளையாண்டால் மட்டுமே நம்ம வரப்போற மேட்ச்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு நம்ம ஒரு வீக்கான டீமா தான் தெரியும். ரைடிங் த வே ஆஃப் 16 வின்ஸோட நம்ம டாப் ஆர்டர்ல இருக்கோம். எலிமினேஷன்ஸ் ஓவர் தி ICC டோர்னமெண்ட் 16 டைம் வின் பண்ணி நம்ம ஆஸ்திரேலியாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஆஸ்திரேலியா 2006, 2007ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு 15 கண்டினியூஸ் வின்னோட ICC டோர்னமெண்ட்ல இருந்தாங்க. இப்போ இந்தியா 16 வின்னோட நம்ம அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்ல 1,30,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிச். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை சர்ஃபேஸ். செகண்ட் ஹாஃப்ல ஜியூ அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் பவுலிங் டீமுக்கு ஒரு சவாலாவே இருக்காது. மேக்சிமம் 220 ரன்ஸ் வரலாம், 182 220 வரலாம். இதே டே மேட்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 180 200 அச்சீவ் பண்றதுக்கான மேட்சா இருக்கலாம். டே மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் ஹாஃப் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுவாங்க. ஆனா டே நைட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் 4 மேட்ச்ல 4 மேட்ச் நைட் மேட்சா வந்திருக்கு. அந்த நைட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆடுறத பொறுத்த வரைக்கும் ஹிட்டிங்கா இருக்கும். ஒரு ரன் மலையை பொழிவாங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் தான் நல்லா இருப்பாங்க. பவுலிங் ஃபாஸ்ட் பேஸ் ஈடு கொடுக்கலாம். ஆனா எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 12 ரன் சாலிடா பவுலிங் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்பின்னுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா விக்கெட் உருவாகுது. அதனால குல்தீப் யாதவும் சரி, வருண் சக்கரவர்த்தியும் சரி விக்கெட் எடுக்காம கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நம்ம யாரெல்லாம் வாட்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ நம்ம டாப் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டா அபிஷேக் சர்மா, அப்புறம் இஷான் கிஷன், ரீப்ளேஸ்மெண்டா வர சஞ்சு சாம்சன் இந்த 3 பேருமே ஒரு காம்பினேஷன் கோஆர்டினேஷன் இல்லாம நம்ம டீம் கம்பேர் டு நேஷனல் அக்கேஷன் டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீம் கம்பேர் பண்ற கூட நம்ம டீம் டாப் ஆர்டர்ல பார்ட்னர்ஷிப் பெருசாவே இல்லை. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ போனோம்னா கண்டிப்பா நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வித்தவுட் விக்கெட்டோட ஒரு 50+ ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே நம்ம வரப்போற மேட்ச்ல டாப் ஆர்டர் ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் நம்பிக்கையா இருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு தான் இருக்கணும். இது T20 ரெக்கார்ட் வேர்ல்டு கப்புக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கான T20 டீமுக்காகவும் தான். சரி, சூரியகுமார் யாரும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கடைசியா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மேட்ச் என்னதான் சூப்பர் 8க்கு தகுதி பெற்றாலுமே இது ஒரு வார்ம் அப் மேட்சா தான் கொண்டு போவாங்க. ஸோ வார்ம் அப் மேட்ச்ல திலக் வர்மா, சிவன் துபே, ரிங்கு சிங், அப்புறம் ஹார்திக் பாண்டியா இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சூரியகுமார் யாதவ் தன்னோட பொசிஷன்ஸை டவுன் பண்ணி திலக் வர்மா 3ர்ட்லையும் ஹார்திக் பாண்டியா 4த்லையும் அப்புறமேட்டு சிவன் துபே மேலேயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம இந்த மேட்சை பார்க்கலாம். இவங்க ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல பெருசா இல்லை. டாப் ஆர்டர்ல 37 சஞ்சு சாம்சன் வச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா 34 தான் இருக்காரு. இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா
3 மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச்ல தான் வந்து 56 அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து இஷான் கிஷன் வந்து கரண்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இஷான் கிஷன் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு 30+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. திலக் வர்மா வந்து தேர்ட் ஓவர்ல வரும் பட்சத்துல அவர் வந்து ஒரு 50+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வரப்போது பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இஷானும் அபிஷேக் சர்மாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா வருவாரு, அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வருவாரு, சிவம் துபே வருவாங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த டீம்ல இடம்பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விக்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் விக்கெட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பின் எடுக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்பின் பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலருக்காக தான் போகணும். அக்ஷர் பட்டேல் கூட காம்பினேஷன்ஸ் தான் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. குல்தீப் யாதவுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஜஸ்பின் பும்ரா அப்புறம் அசதீப் சிங் இவங்க 2 பேருமே வந்து தலா 1 விக்கெட் எடுத்துக்கு இல்லைன்னா 2 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரோட மிடில் லோ ஆர்டரும் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேக்ஸ்வெல் லிவர்ட்டும் சரி, மேக்ஸ் ஃபோர்டும் சரி, டாப் ஆர்டர்ல வந்தாலுமே அவங்க அக்செப்ட் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து அவங்க எதிர்கொடுக்க மாட்டாங்க. பும்ரா மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பாலர் வந்து எதிர்கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இவங்க 2 விக்கெட்ல வந்து ஒரு விக்கெட் வந்து வித்தின் 2 ஓவர்க்குள்ள வந்து விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெஸ்ட்லி இவர் வந்து நின்றுட்டாருன்னா கண்டிப்பா வந்து 30+ ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்காட் எட்வர்டு வந்து கண்டிப்பா ஒரு 30+ ஸ்கோர் போவாரு. லோகன் வேன் பேக் எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா, லோகன் வேன் பேக் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து 60+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்ல வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எதிர்பார்க்கறேன். ஆரியன் டெட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர். இவர் வந்து முன்னாடியே கொண்டு வந்து எப்படி சல்மான் வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்கு நம்ம அபிஷேக் சர்மா எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து ஆரியன் டெட்டை வந்து பவர் பிளேல கொண்டு வந்து அபிஷேக் சர்மா வந்து ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்காரு. கண்டிப்பா வந்து அவர் விக்கெட் எடுக்கிறது வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அபிஷேக் சர்மா பொறுப்போடு விளையாண்டால் மட்டுமே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய டீம்ல வந்து டாப் ஆர்டர்ல இருப்பாரு. இல்லை வந்து அவருக்கு மேல ரீப்ளேஸ் பண்ண சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். ஒரு ஒரு 30+ ஏஜ் இருக்கனால கண்டிப்பா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை டீம்ல கொண்டு வந்து கிரவுண்ட்ல வந்து ஒரு 5 to 8 ஓவருக்குள்ள வந்து ஸ்கோரை கம்மி பண்றதுக்கான நிறைய ட்ரை பண்ணுவாரு. முக்கியமா திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. 10th 11th அது வந்து இன்னும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வந்து இது ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்லி டீம் மேட்ச் பிச்சிங்கிறதுனால கண்டிப்பா வந்து ஃப்ரெட்டையும் பவர் பேனையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் கூட பிளேயர் இதுனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா வந்து டாப் ஆர்டர்ல ஸ்பின்னரை கொண்டு வந்து ஆரியன் டெட் அப்படின்னா வந்துட்டு மார்கெட் பால் வந்து உள்ள கொண்டு வந்து அபிஷேக் சர்மா கிட்ட ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெதர்லாந்து டீம் வந்து எப்பவுமே வந்து ஒரு விட்டு கொடுக்காத டீம். எப்பவுமே வந்து அவங்க டீம் வந்து எப்ப வேணா சப்போர்ட் பண்ணி அந்த இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா வந்து ஈஸியான மேட்சை கொண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க. ஏன்னா வந்து நெதர்லாந்து வந்து ஆப்போனண்ட்டை வந்து பேட்டிங் கொடுத்து அவங்க பவுலிங் பவரை காட்டி பேட்டிங் பவர் கொடுக்கறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பா வந்து நெதர்லாந்து வந்து பவுலிங் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க வந்து பவுலிங் போறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர்ல வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து மீடியம் பேஸ் ஸ்பின்னரையும் கொண்டு வந்து நல்லா கொடுத்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நெதர்லாந்து வந்து ஒரு டிரைவிங் ஆஃப் தி வீல்ல வந்து ஒரு சாதாரண டீமா போகாது. குரூப் ஏல வந்து ஒரு இதுக்குமே அந்த பாகிஸ்தானா இருக்கட்டும், நபீபியா இருக்கட்டும், அவங்களும் வந்து டஃப் ஃபைட் கொடுத்து தான் வந்து நெதர்லாந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நெதர்லாந்து வந்து நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. நம்ம ஃபைனலா வந்து சொல்ல போறது என்னன்னா, இந்தியா இந்த மேட்சை வின் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து ஹெட் டு ஹெட் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கூட எப்பதான் வராங்களோ அப்ப இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அகமதாபாத் ஸ்டேடியம்ல மாலை 7 மணி அளவுல இந்த மேட்ச் நடக்க போகுது. கிரௌட் ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட இந்தியா வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் ஸ்கோரோட தான் முடிப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து 220+ தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. நெதர்லாந்து வந்து ஒரு 130+ ஸ்கோருக்குள்ள அவங்களோட இன்னிங்ஸை முடிப்பாங்க. ஸோ வரப்போற மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதாவது இதே சேம் ஸ்டேடியத்துல வந்து வர பிப்ரவரி 22 மேட்ச் நடக்குது. அந்த பிப்ரவரி 22 மேட்சுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் எடுத்துக்கலாம். ஸோ சூரியகுமார் தன்னோட டீம் வந்து ஃபுல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அதனால வந்து ஆர்டர்ஸ்ல வந்து சஃபல் ஆவாங்க, பவுலர்ஸ்லயும் சஃபல் ஆவாங்க.
ஸோ இதை பொறுத்து தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் டீம் வந்து ஆல்ரெடி இதே கிரவுண்ட்ல வந்து ஒரு டே மேட்ச்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் கூட வந்து டபுள் சூப்பர் ஓவர் மேட்சா போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வார்ம் அப் மேட்ச் பண்ணிட்டாங்க இந்த கிரவுண்ட்ல. பட் இந்தியாவுக்கு வந்து இது ஒரு வார்ம் அப் மேட்சை தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 சென்னை ஸ்டேடியத்தில் ஜிம்பாப்வே கூட நம்ம விளையாட போகிறோம். அது வந்து ஒரு சாலிடான ஒரு டே நைட் மேட்சாக இருந்தாலுமே அந்த மேட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸான வருண் சக்கரவர்த்தியோ குல்தீப் யாதவோ இவங்களும் வந்து விக்கெட் எடுத்து ஜிம்பாப்வே கூட வின் பண்ணிடுவாங்க. வரப்போற நம்மளுக்கு டஃப்பான மேட்சிங் எதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து தன்னோட குரூப்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஸோ ஈடன் கார்டு வச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து எப்போதுமே வந்துட்டு அதிகமான வின்னிங்கை வந்து கொடுக்காது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டஃப்பான மேட்சை தான் அந்த ஈடன் கார்டு மேட்ச் வந்து மார்ச் 1 கண்டிப்பா நடக்கும். ஸோ என்னோட வீடியோஸ் ப்ரிவியூஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.